புது வருஷம் ஆரம்பிக்கும்ல. ஆமாம் சார். கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ரெசல்யூஷன்லாம் எடுத்து வச்சுருப்பீங்கல்ல. ஆமாம் சார். நம்ம இந்த வருஷத்தை இப்படி நடத்தணும், இப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்கும்ல. கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் ரெசல்யூஷன் இருக்கா? இருக்கு சார். கேட்டால் சொல்லுவீங்களா? இப்போ உங்களோடது சொல்ல வேணாம். நீங்கள் உங்கள் கூட இருக்க உங்களுடைய சக நண்பர்களில் 2 பேருக்கு தேர்ந்தெடுத்து இவர்கள் இந்த மாதிரியான ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அப்படி 2 பேராக நீங்கள் சொல்லலாம். அரே, யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் என்ன அட்வைஸ் வேணாலும் பண்ணுங்கடா. இந்த சாண்ட்ராவுக்கு சொல்லும்போது இதை பார்த்து சொல்லுக்கடா. அப்புறம் அந்த மாதிரி ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு திருப்பி முருங்க மரம் ஏறிடும். அடுத்த ஒரு வாரத்துக்கு அந்த மாதிரி கேவலமாக ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். அந்த கருமத்தெல்லாம் பார்க்குற அளவுக்கு சத்தியில் நடமாட்டார். இந்த குழந்தை இவ்வளோ ஆர்வமாக விளையாடு எனக்கு இத்தனை வாரமாக தெரியாமல் போயிடுச்சு. எஸ், கானா வினோத்னே கோவத்தை குறைச்சிக்கணும் அப்படிங்கிற ரெசல்யூஷன் எடுத்துட்டாருன்னா நல்லா இருக்கும். இன்னொன்று சாண்ட்ரா எமோஷனாலாம் ரொம்ப எமோஷன் ஆகுது, அதுவே அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக போயிருமோன்னு இருக்கும். ஸோ எமோஷனை அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அவங்க எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும், எமோஷனை அவங்கள கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாது. அதனால அது 2 பேருக்கும் அந்த இது சொல்கிறேன். அடே சாண்ட்ரா, அந்த ஒன்னே ஒன்று வச்சுக்கிட்டு தானே இவ்வளோ நாள் இந்த வீட்டுக்குள்ள ஓட்டிக்கிட்டு இருக்கு. அது பொழப்புல மண்ணத்துக்கு போற எப்படி? நீ நல்லா இருப்பியா? ஏன் அப்படி? அரோரா சொல்லுங்க சார். கானா வினோத் சார், கானா வினோத்க்கு வந்து அந்த பேஷன்ஸ் அவங்க ஒரு கொஞ்சம் கற்றுக்கலாம். லைக் ஒருத்தவங்க ஒன்று சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக கேட்குறது, கிரிட்டிசிசம் ஏற்றுக்கிட்டா இன்னும் எங்கேயோ போயிடுவார் சார். அதுக்கப்புறமேட்டு வந்து நான் வந்து திவ்யா சொல்லுவேன். திவ்யா வந்து கோவம் திவ்யாவுக்கு டக்கு டக்குன்னு வந்துடுது. ஸோ கோவம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி அவங்க கியூட்னஸ் அதிகப்படுத்தினாங்கன்னா எங்கேயோ போயிடுவாங்க சார். ஆமா திவ்யா சொன்னது கேட்டுச்சுல, கியூட்னஸ் அதிகப்படுத்தணும். நீ பாரு தப்பா புரிஞ்சுக்கிட்டு வியானா மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத. அந்த அம்மா காட்டின காட்டிலேயே அதை விட நீ பைத்தியம் முட்டி துண்டிக்கிட்டு இருக்கான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சபரி இந்த இயர் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான் அவங்க ஃபேமிலி ஃபுல்லா அவனை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் ஹாப்பியா இருப்பாங்க. சொல்லுங்க அடுத்து. செகண்ட் வந்து அரோராவுக்கு என்னன்னா வந்து அவங்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ஸோ அவங்க நிறைய நடிக்கணும், வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே மிஸ் பண்ணாம இந்த இல்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். சிறப்பு. ஆமா கண்டிப்பா அரோரா வெளியே போய் நிறைய படம் நடிக்கணும். ஆனா அரோரா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நீ என்னதான் நடிச்சாலும் சரி சாண்ட்ராவ் நடிப்புல மிஞ்சத்துக்கு உன்னால முடியவே முடியாது. அடுத்து வந்து கானா வினோத் சொல்லுவேன். கானா வினோத் வந்து அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை தன்மை அவருக்கு வந்து என்னன்னா, அவரை யாராச்சும் தப்பா போர்ட்ரே பண்ணிட முடியும்னு அவரா நம்பிட்டு இருக்காரு. அவரை தவிர்த்து அவரை யாராலும் தப்பா போர்ட்ரே பண்ணிட முடியாதுன்ற நம்பிக்கை அவர் வச்சா போதும். ரொம்ப தேவையானது. இதை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்க வீட்டம்மா வந்து சொல்லும் போதும் நாங்கள்லாம் சொல்லும் போதும் உங்களுக்கு வந்து ஏன் அதை உங்களால் ஏற்றுக்கவே முடியலன்னா அது உங்கள் இயல்பில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனால சிறப்படும். அது ரொம்ப அழகாக சொல்லிட்டாப்புல விக்ரம். ரொம்ப நன்றி விக்கல்ஸ், ரொம்ப நன்றி. அதாவது வினோத்தோட ஒய்ஃப் வீட்டுக்குள்ள வந்து வினோத்துக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்களே, அது சரியில்லைப்பா. ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு நான் மிதிச்சு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்பதான் புத்தியம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் திவ்யா. சார் நான் சாண்ட்ராக்கும் அரோராக்கும் சொல்றேன் சார். 2 பேரும் என்னவா இருந்தாலும் லைக் அவங்கள டிஃபென்ஸ் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு சண்டைனா கூட அது அவ்வளோ பயப்பட வேணாம், அது ஸ்ட்ராங்கா ஆயிக்கணும் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். ஓகே உட்கார். ஏமா திவ்யா, நீ சொன்ன அட்வைஸ் வந்து அரோராக்கு மட்டும்தான், சாண்ட்ராக்குலாம் அது பொருந்தாது. ஏன்னா அந்த அம்மாலாம் பயப்படலாம் இல்ல, வெறும் ஆக்டிங் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கு. நடிப்பு அரக்கினா சும்மாவா? நான் வந்து அரோராக்கு சொல்றேன், எல்லாரும் நம்பிடுவா. உடனே சீக்கிரமாவே கொஞ்சம் பழகுனா சீக்கிரமாக நம்பிடுவா. அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். இருந்தாலும் அதனால வந்து பல பிரச்சனைகள் வரலாம்ல. அதனால வந்து பார்த்து இதுக்கப்புறம் தெளிவாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஐயோ வினோத், நீ சொல்றதெல்லாம் சத்தியமா வேஸ்ட். அரோரா மண்டையில ஆனால் எதுவுமே ஏறாது. திருப்பி அதே வேலையை தான் பார்க்கும். அரோரா கொஞ்சமாச்சும் அறிவை யூஸ் பண்ணி யோசிக்கிற மாதிரி இருந்திருந்தா கமருதீன் வந்து திருப்பி இது பண்ணும்போது அவங்கள ஒட்டிக்கு நின்றுப்பாளா? சுத்த வேஸ்ட் இதெல்லாம். யாருமே விக்ரமுக்கு எதுவும் சொல்லவே இல்லையே. நான் சொல்லுவா விக்ரமுக்கு. ஓகே விக்ரம், உங்களால் எல்லா சூழலையும் ஆழமாக சிந்திக்க முடியுது, ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. பட் எமோஷன்ஸ்னு வரும்போது சம்டைம்ஸ் ரொம்ப உடஞ்சிடுறீங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுது. ஆனால் எனக்கு ஒரே ஒன்று இவ்வளோ நாள் பார்த்ததில் நான் உங்ககிட்ட சொல்ல வருவது என்னென்னா, நீங்கள் ஒரு ஐடியாவை இல்லை பிடிச்சி ஒரு விஷயத்துக்குள்ளே வரீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் போட்ட பார்டரை நீங்களே உடைக்கிறதுக்கு தயங்குறீங்கன்னு எனக்கு தோணுது. யூ கேன் பிரேக் இட். ஏன்னா பல சமயம் வந்து விக்கல்ஸ் நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின பிராண்ட் அது என்றைக்குமே உங்களை விட்டு போகாது. கண்டிப்பா. ஓகே ஏப்பா விக்கல்ஸ், கொஞ்சம் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுப்பா. நீ பாட்டுக்கு வந்து கொட்டாத. இங்கெல்லாம் அந்த மாதிரி கொட்டக்கூடாது. இப்படி சாண்ட்ரா என்ன சொல்கிறதே எனக்கு தெரியலம்மா. எனக்கு முதல் வாரம் நான் பார்த்த சாண்ட்ரா தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாண்ட்ரா. உங்கள்கிட்ட அவ்வளோ திறமை இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ப்ளீஸ் டூ இட். ஓகே
சேதுபதி சார் அப்படியே அந்த டைட்டிலே எடுத்து சாண்ட்ரா கையில கொடுத்து இப்பயே வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டுனா இன்னும் நல்லா இருக்கும். சாண்ட்ரா இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து பண்ற ஒரே வேலை அடுத்தவங்களே வெறுப்பேற்றுறது. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே வெறுப்பேற்றுது, பாக்குற நம்மளே வெறுப்பேற்றுது. அதை தவிர நம்ம எந்த வேலையும் பார்த்தது கிடையாது. இப்ப நம்ம பாராட்டி வேற எங்களை திருப்பி வேற நீ வெறுப்பேற்றுற வேற. இத்தனை வாரத்தில் இந்த வீட்டில் இருக்கிற உங்களுடைய சக போட்டியாளர்கள் வந்து இவர்கள் வந்து மற்றவர்களுக்கு கருத்து சொல்கிறதுனா ஓகே, மற்றவங்கள மாற்றிக்கிறதுக்கு கருத்து சொல்கிறதுனா ஓகே, தன்னை மாற்றிக்கணும்னு நினச்சாங்கன்னா அது முடியாது. ஆனால் மற்றவங்கள குறை சொல்கிறதோ மற்றவங்களுக்கு கருத்து சொல்கிறதோ அட்வைஸ் பண்ணுறது கில்லாடி அப்படின்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்க? சார் நான் திவ்யா சொல்லுவேன் சார். திவ்யா வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப கரெக்டாக எது ரைட்டு எது ராங், எந்த நேரத்தில் கோவப்படணும், இது எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க. எவ்வளோ பொலைட்டாக ஒரு சின்ன விஷயம் கொண்டு போய் வச்சாலும் அது அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. திவ்யாவை யாராலையும் தப்பாக போர்ட்ரே பண்ண முடியாது திவ்யாவை தவிர்த்து. அது நம்ம சும்மா ஜென்ரலாக போய் சொன்னால் கூட அவங்க அதை வந்து என்ன இப்படி போர்ட்ரே பண்ணாதீங்க, நீங்கள் அதை வந்து கேட்டிங்களா இதை வந்து கேட்டிங்களான்னு, அது வாட் அபவுட்ரின்பாங்க. நீ அதுக்கு பண்ணல என்கிட்ட மட்டும் வரேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர்த்து அதை அக்செப்டும் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த கான்வர்சேஷன் சுற்றி கடைசி நம்ம டயர்டாகி எஞ்சி போகிற மாதிரி ஆயிரும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் திவ்யா சொல்வேன். அது ஒண்ணுங்களப்பா, ஃபர்ஸ்ட் 3 வாரத்துல திவ்யா வந்து சேரக்கூடாத ஒரு ஆள் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டே தெரிஞ்சா அப்படியே அவர் ஹேபிட் அப்படியே ஒட்டிக்கிச்சு, வேற ஒன்றும் இல்லை. சாண்ட்ரா? நான் ஃபர்ஸ்ட் வந்து திவ்யாவை சொல்லுவேன். ஏன்னா திவ்யா கிட்ட ஒரு விஷயம் நம்ம சொல்ல போனோன்னா அவள் கொஞ்சம் அப்படியே சுற்றி இருந்து அவள் சொல்கிறது எல்லாரும் கேட்கணும்னு நினைப்பாங்க. பட் வந்து நம்ம ஒரு விஷயம் அவகிட்ட சொன்னேன்னா அவள் வந்து அது ஏற்றுக்கிறதுக்கு ஏன் மறுக்கிறான்றது எனக்கு ஒரு வாட்டி எனக்கு ஃபீல் ஆகி அதுக்கப்புறம் நான் சரி அவளே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஸோ அவள் அது புரிஞ்சுப்பா நான் நினைக்கிறேன். ஐயோ சாண்ட்ரா, விஜய் சேதுபதி கேட்டது திவ்யாவை பத்தி, நீ உன்னைய பத்தி இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இது எல்லாமே உன்னைய பத்தின விஷயம், திவ்யாவை பத்தி ஏதாவது சொல்லு. நெக்ஸ்ட் வந்து வினோதை சொல்லுவேன். வினோதும் அதே மாதிரி தான், அவர் பேசுறது மட்டும் கவனிக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பாரு. ஆனா நம்ம பேசும்போது அது அவர் கேட்கறதுக்கான அந்த டைம் அவர் எடுக்க மாட்டாரு. அவர் பட அவர் சொல்லி முடிக்கணும் அப்படின்னு நினைச்சுப்பாரு. ஸோ அந்த 2 விஷயம் 2 பேர் ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு, எட்டிக்கிட்டு மூஞ்சி மேலேயே மிச்சு விடுறேன். எதை யாரு சொல்றேன்னு ஒரு விவஸ்தையே இல்லை. நீ எல்லாம் வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்க. என் தாயை ஒழுங்கா ஓடிடு. வேற யாரும் வெளியே போவான்னு பார்த்துலாமா? எஸ் வெளியே போகலாம் மாட்டாங்களா? போவாங்க சார். போவாங்கல்ல? எஸ் சார். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு இதை சொல்லுங்கள். இவங்களுக்கு கண்டிப்பாக கோப்பையெல்லாம் அடிக்க மாட்டாங்க, வந்த வரைக்கும் லாபம் பேமெண்ட்டோட சேர்த்து பொட்டி எடுத்துகிட்டு போகிறது நல்லது அப்படின்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்க? அப்படி பார்த்தா எனக்கு வந்து சாண்ட்ரா தான் ஓடி போறது நல்லது. அந்த மாதிரி பேமெண்ட் கொடுக்கவும் அவசியம் இல்லை, ஏன்னா இங்க வந்து ஒன்றும் பண்ணல. ஆனால் என்னோட கருத்து சாண்ட்ரா வெளியே போறது நல்லது. உங்களுக்கு யாரு வெளியே போகணுங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போமே. ஆனால் எனக்கு விக்ரம் தோணுதுண்ணே, இனிமேல் விட்டா எமோஷன் லாஸ்ட் ஆயிடுவானோன்னு தோணுது. அதனால இருக்கிற எமோஷனோட போயிட்டாலும் நல்லதுண்ணே. போயிட்டா நல்லது. ஆமாம். ஓகே வினோத் சார். ஓகே, என்னம்மா வினோத்துக்கு? வினோத் வந்து இவ்வளோ வாரமாயும் இன்னும் புரிஞ்சுக்கல. அவர் அந்த வந்த ட்ரேட் அப்படியே அவர் வச்சிருக்காரு, எந்த மாற்றமும் இல்லை. அதனால வினோத். ஓகே. அவர் வினோத் என்ன பண்ணலாம்? கப்பு இல்லை, அவர் அந்த பெட்டியை எடுத்துட்டு போயிடலாம். ஓகே. அடிப்பாவி மவளே சாண்ட்ரா, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு நியாயமாட்டி இதெல்லாம் சொல்ற, கொஞ்சமாச்சும் ஏத்துக்கிற மாதிரி ஏதாவது சொல்றியா? எது சொன்னாலும் போய் அள்ளி திணிக்கிறதே உன் வேலையா போச்சு. அந்த ஆள் தாண்டி பிக் பாஸ்ல டாப்ல இருக்கான். நான் அவனை வீட்டுக்கு சொல்றேன், உன்னையெல்லாம் என்னத்த சொல்றது? நான் வந்து காரணமும் சொல்லணுமா? சின்னதாக சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும். போன முறை பெருசாக சொல்லாது. நீங்கள் இவர் வந்து கப்பு அடிக்க மாட்டார், இவர் கப்புலாம் அடிக்க மாட்டார், வந்த வரைக்கும் லாபம், பொட்டி எடுத்துட்டு ஓடுறது நல்லது. அரோரா கப்பு வேணாம் சார், அடிக்க மாட்டாங்க சார், வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு பொட்டி எடுத்துட்டு போட்டு சார். ஓகே ஃபைன், உட்காரு. ஐயோ திவ்யா, என்ன எப்படி சொல்லிட்ட? அரோரா வெளியே போகணுமா? விஜய் சேதுபதியோட மொத்த வெளிச்சமும் அரோரா மேல இருக்கு. நீ என்னடானா அரோரா வெளியே போக சொல்ற? எஸ் அரோரா. விக்கல்ஸ் சொல்வேன் சார். ஆ, ஏன்னா அவருக்கு அந்த ஒரு கப் ஜெயிக்கணுன்ற ஒரு பெரிய மோட்டிவேஷன் இல்லாத மாதிரி இருக்குது. அவர் நான் வெளியில் போனாலும் டக்குனு என் ஃபேமிலி பார்த்துட்டு நான் கொஞ்சம் சில்லாக ரிலாக்ஸ்டாக இருப்பேன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. ஸோ ஒரு கப்புக்காக அப்படின்ற ஒரு பெரிய மோட்டிவேஷன் அவருக்கு இல்லாததுனால அவர் பணத்தை எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஜாலியாக சந்தோஷமாக வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் சார். சார் நான் அரோரா சொல்லுவேன் சார். அரோராவுக்கும் ஆரம்பத்துலேருந்தே கப்பு மேலாம் கண்ணு இல்லை சார், எவ்ரிடே கணக்கு தான். அதனால அவளும் ரொம்ப ஹாப்பியாக வெளியில் போனால் ஹாப்பியாக அடுத்த வேலைக்கு போயிட்டு அடுத்த காலேஜ் அட்மிஷன் அது இதுன்னு போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள். அதனால அவளுக்கு கப்பு மேலே ஆசை இல்லை, பொட்டி படிக்க இப்போ எடுத்து கூட போகலாம் சார். அவனு சொல்லட்டுமா? போன சீசனில் எப்பயோ பற்றிக்கும் கப்பு நோக்கி, ஆனால் இந்த சீசனில் யாருக்குமே அந்த எண்ணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. போன சீசனில் எப்பயோ பற்றிக்கும், கப்பு அடிக்கணும், அங்கே போகணும் அப்படின்னு ஒரு 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 உத்வேகம் இருக்கும். இங்கே இன்னும் ஈகோ சண்டையே முடியலையே. அட போயா, இங்க இருக்க எவனும் கப்படிக்கிற நோக்கம்லாம் இல்லை. யாரை முதல்ல வெளியே தள்ளணும், யாரு முட்டுக்குள்ள குத்தணும், இதுதான் முழு வேலையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு படத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு பரபரப்பு ஒன்று பற்றிக்கும்ல, அப்படி அந்த ஒரு எனர்ஜியை நான் பார்க்கல.
சேதுபதி சார் ரொம்ப கவலைப்படாதீங்க. இன்னும் 2 வாரம் இருக்குல்ல, நீ வேணா பாருங்க, அந்த பரபரப்பை நீங்க பார்க்கவே முடியாது. ஓகே. ஆனால் இன்னைக்கு இங்கேருந்து ஒருத்தங்க நகர்ந்து அவங்க வீட்டில் போய் உட்காடுறாங்க. யாரும் பார்த்துருவோமா? நோ எவிக்ஷனா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? இதுக்கு ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த வாரத்திலேருந்து டிக்கெட்டு ஃபினாலே இந்த வாரத்திலேருந்து யார் வீட்டுக்கு போனாலும் அவர்கள் வெற்றியாளர்கள் தான். உங்கள் அத்தனை பேரும் பெருமைக்குரியவர்கள் தான். இது வேறு யாருக்கு புரியுதோ இல்லையோ உங்களுக்கு புரியணும். நம்ம இப்போ யாரும் போய் பார்த்தலாமா? போயிடலாமா? ரெடியா? ஓகே, சுபிக்ஷா வந்து வெளியே போறாங்க. சுபிக்ஷா வெளியே போறது வந்து எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷாக்கும் விக்ரம்க்கு மட்டும் தான் ஷாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற யாருக்கும் பெரிய ஒரு பாதிப்பா இருக்க வாய்ப்பு இல்லை, இன்க்ளூடிங் மீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஷோ முடிஞ்சு. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். போகும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டன் 2 தட்டு தட்டிட்டு போயிடும்.